ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பூசம் நட்சத்திரத்திற்கு உண்டான அவங்களுடைய நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஒரு நட்சத்திரத்துக்குமே பேசும்போது சொல்கிறோம், ஒரு நட்சத்திரத்துக்குமே தோஷம் அப்படின்றது இருக்கும். அந்த தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணலை அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முக்கியமாக இந்த தோஷம் எதை பாதிக்கும்னா உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ரொம்ப பாதிக்கும். அதனால் இந்த தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு சில பரிகார ஸ்தலங்கள் இருக்குது. அந்த ஸ்தலங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அந்த வகையில் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போக வேண்டிய ஒரு கோவில் திருச்சேரை அப்படின்ற இடத்துல இருக்கும் சாரநாத பெருமாள். இவங்களை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகும். அடுத்து விலாங்குளம். இந்த விலாங்குளத்தில் இருக்கக்கூடிய அட்சயபுரீஸ்வரர், இவரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணணும். புதுக்கோட்டை மாவட்டம். நீங்கள் இந்த கோயிலுக்கும் போகலாம். இப்போது நிறைய கோவில்கள் இருக்குது. உங்களுக்கு எது அருகாமையில் இருக்கோ முதல்ல அந்த கோயிலுக்கு போங்க. தொலைவாக இருக்க கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சப்போ எப்போ போக முடியுமோ அப்போ போங்க. அடுத்து ஒழுந்தியாப்பட்டு அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய அரசலிநாதர், இவரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுடைய நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். விழுப்புரம் மாவட்டம். வழி பார்த்திங்கன்னா திண்டிவனம் புதுச்சேரி சாலை. அடுத்து ஆவூர் பசுபதீஸ்வரர், தஞ்சை மாவட்டம். இந்த வழி பார்த்திங்கன்னா குடந்தை திருக்கருகாவூர் சாலையில் வழியாக நீங்கள் போகும்போது இந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர நாளில், அதாவது பூச நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த நட்சத்திர நாளில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைனா உங்களுடைய பிறந்த தேதி 5ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ எப்போ பிறந்திருக்கீங்களோ அப்போ போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது. ஆனால் நட்சத்திர நாளில் போகிறதுன்றது கொஞ்சம் சிறப்பானதாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நட்சத்திரம் வரும் இல்லையா, ஸோ நீங்கள் அந்த நட்சத்திர நாள் வரும்பொழுது மாதம் போய் வழிபாடு பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க கோயில் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா போய் வழிபாடு பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்தலத்தில், சரிங்களா. அடுத்து கோனேரி ராஜபுரம் உமா மகேஸ்வரர், இது திருவாரூர் மாவட்டம். இதுக்குண்டான வழி குடந்தை காரைக்கால் சாலை. அடுத்து பருதி நியமம் பருதியப்பர், தஞ்சை மாவட்டம். ஒரத்த நாட்டுக்கு வடக்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம். அடுத்து திருச்சுழி திருமேனிநாதர், விருதுநகர் மாவட்டம். அருப்புக்கோட்டைக்கு அருகில் தான் இருக்குது. அதனால் யாராவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். பூச நட்சத்திரக்காரர்கள். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்படியான தடைகள் எல்லாமே விலகும். உங்களுடைய நட்சத்திர நாளில் ஒரு 9 நட்சத்திர நாள், ஒரு 11 நட்சத்திர நாள், இல்லைனா 21 நட்சத்திர நாளில் போய் வழிபாடு பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு நாள் பண்ணதை உடனே நம்மளுக்கு அது சரியாயிடாது. ஏன்னா நம்மளுடைய கர்மா எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த கர்மா தீர்ந்ததுக்கப்புறம் அதுக்குண்டான பிரதிபலன் நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா. அதனால் தொடர்ந்து போங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அழகர் கோயில் பரமசுவாமி, மதுரை மாவட்டம். மதுரைக்கு வடகிழக்கில் ஒரு 20 கிலோமீட்டரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து அருள்மிகு சனீஸ்வரர் திருக்கோயில் குச்சனூரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த ஸ்தலத்துக்கெலாம் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷம், கர்மாவால் அவஸ்தைப்பட்டுட்ருப்பீங்க இல்லையா, அந்த கர்ம வினை இது எல்லாமே உங்களுக்கு விலகிடும். அது கர்மா குறைஞ்சாலே நம்மளுக்கு வாழ்க்கையில் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிருவோம். அந்தளவுக்கு நம்மளுக்கு கர்மா குறைவுன்றது, கர்மா வினையை குறைக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானதாக ஒன்று இருக்குது, சரிங்களா. இந்த ஸ்தலத்துக்கெலாம் போயிட்டு வந்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளும் சிறப்புகளும் ஏற்படும். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அனைவரது இல்லத்திலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழி. நன்றி, வணக்கம்.